பாகிய சம்பிரதி உண்டு. இன்றைய சிந்தனை, தற்சோதனை மனிதனை மிருக குணத்திலிருந்து மீட்டு மனிதனாக்கும். தவம் தற்சோதனை வெற்றின்னு செய்து முடிக்க உதவும். நீங்க நம்ம கொடுக்க பயிற்சியில் தியானம், இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தாய்வு. தியானம் அகத்தாய்வு எதுக்காக விடுவோம் அப்படின்னா, ஒவ்வொன்றும் துன்பத்தில் தான் வர்றான். துன்பம், கஷ்டம், சிக்கல், பிரச்சனை இப்படிதான் வாழ்றான். துன்பம் இல்லாத வாழணும்னா தன்னுடைய குறைகளை சீரமைச்சுக்கணும், துன்பம் தரக்கூடிய செயல்களை மாற்றிக்கணும். அப்போ யாருமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குறை தனக்கு தெரியாதுங்க. தன்னுடைய குற்றங்கள், தன் செய்கிற தவறுகள் இது தனக்கு தெரியாது. ஏன்னா பல்லுக்கு தான் மூக்குக்கு தான் தெரியுமா ஒழிய பல்லுக்கு தெரியாது. இதேபோ நம்முடைய குணக்குறைபாட்டை நம்முடைய அறிவு தான் கண்டுகொள்ளும். மனம் அறிவாக மாறணும். மனம் அறிவாக மாறினா தியானம் பண்ணணும். தியானம் செய்ய 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 மனம் அமைதி வீசுற போது மனம் அறிவாக மாறும். அந்த அறிவோட விழிப்புணர்ல, அவேர்னஸ்ல, ஆராய்ச்சியில மனதை ஆராயணும். இப்போ நம்முடைய குற்றங்கள் நமக்கு தெரியாது, மற்றவங்க தான் தெரியும். அதே போல் நம்முடைய குறைபாடுகள் நம்முடைய மனதுக்கு தெரியாது, நம்முடைய அறிவுக்கு தான் தெரியும். அப்போ தியானம் செய்ய 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 மனம் அறிவாக மாறுது, ஆராய்ச்சிக்கு ஆகுது. அப்போ தன்னை ஆராயுது. தன்னை ஆராயும் மகிழ்ச்சி கட்டிய வழி தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன். நம்மை நாமே ஆராய்வது. நம்முடைய உடல் எப்படி வச்சுக்கணும், உடலில் என்ன, உடல் எப்படி இயங்குது, அதை எப்படி சரியாக வச்சுக்கணும், நோயெல்லாம் எப்படி வச்சுக்கிறது, மனம் எப்படி இயங்குது, அதை எப்படி குணங்கள் என்ன, கேரக்டர் என்ன. உயர்வான குணங்கள் இருந்தால் உயர்வான வாழ்க்கை, தாழ்வான குணங்கள் இருந்தால் தாழ்வான வாழ்க்கை, சீரழிவான குணங்கள் இருந்தால் சிக்கலான வாழ்க்கை. அப்போ தன் குணத்தின் குறைபாடுகளை அறிவு ஆராய்ச்சி பண்ணுது, அந்த குறைபாடு நீக்கிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தியானம் பண்ணாமல் நாம் எந்த வகையும் திருத்தம் பெற முடியாது. தியானத்தில் தான் மன வலிமை அடையுது. தியானம் பண்ண என்னன்னா நம்முடைய குணங்களுடைய குறைபாடுகள், காம குரோதமாக சொல்லுவாங்க, அந்த குறைபாடு தெரியுது. தான் திருந்துவது தான் இந்த பிறப்பே. தன்னுடைய குறையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் ஒத்துக்கிறார்களோ அவங்க தான் மாற்றம் பெறுவாங்க. தன் குறையை ஏற்றுக்கலை, ஒத்துக்கலை அப்படின்னா என்னைக்கு மாற்றம் பெற மாட்டாங்க. அந்த ஒத்துக்கக்கூடிய மனநிலையும் அந்த வலிமை, மாற்றிக்கொள்ளக்கூடிய வலிமையையும் கொடுப்பது தியானம். இப்போ தவமும் தற்செயலும் ஒன்று சேர்ந்து தான் நாம் துன்பமில்லாத வாழக்கூடிய வாழ்க்கை முறையை அதை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா மனம்தான் வாழ்கிறது, தன் தரத்துக்கு ஏற்றவாறு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குது. இதை பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை